بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا وإذ يقول المنافقون والذين في قلوبهم مرض ما وعدنا الله ورسوله إلا غرورا وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பற்றி, நபி இருக்கிறாங்க, ஹைருல் குரூன்ல வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அல்லாஹ்ட ஒரு சுன்னத் இருக்குது, கஷ்டப்படுத்தாம யாரையும் தூக்குறது இல்லை, கஷ்டப்படுத்தாம யாரையும் உயர்த்துறது இல்லை. உயரோணம்டா கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் உயர்வோம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா சும்ம இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சொல்றான், ஒரு கஷ்டம் வந்தா ஒரு லேசி வந்து தான் தீரும். மறுவச் சொல்றேன், ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு லேசி வந்து தான் தீரும். அல்லாஹ் ரெண்டு முறை சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா சும்ம இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திக்கிறோமா, அடையாளம் எதுக்கு? லேசி வரப்போகுது, லேசி வரப்போகுது. வறுமைக்கு பிறகு என்ன வரும்? என்ன வரும்? செல்வம் வரும். செல்வத்துக்கு பிறகு வறுமை வரும். இந்த உலகத்தில் யாரையும் காட்ட மாட்டேங்க நிரந்தரமான பணக்காரன். ஒரு காலத்தில் ஏல அந்தரல் குஃபாத்தல் குராத்த ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு மேய்க்கக்கூடிய மக்கள், பாதை காலுக்கு செருப்பு போடுறதுக்கு தகுதி இல்லாத மக்கள் பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க, போட்டி போட்டு கட்டுவாங்க, போட்டி போட்டு கட்டுவாங்க. நீங்க 148, நாங்க 200 கட்ட போறோம். உங்களோட இவ்வளவா, எங்கட இவ்வளோ, உங்களோட இப்படியா, எங்கட இப்படி. யததாவலூன், ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி போடுவாங்க. ஃபில் புன்யான், கட்டிடம் கட்டுறதுல, கட்டிடம் கட்டிடத்துல. அப்ப கஷ்டம் வந்தால் ஒரு லேசி வரும், லேசில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு கஷ்டம் வரும். ஒரு ஏத்தம் ஏறினா என்ன செய்யணும்? பள்ளம் இறங்கித்தான் ஆகும். ஒரு பள்ளம் இறங்கினா ஒரு ஏத்தம் ஏறத்தான் வேணும். அப்படித்தான் உலகம். இந்த உலகத்துடைய வாழ்க்கை டபிள்யூ மாதிரி. டபிள்யூ என்ன செய்யும்? அது அலை வரிசை, அளவான மாதிரி வந்து கொண்டே. அப்ப சஹாபாக்கள் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. பத்ர்ல, உஹதுல, கந்தக்ல கஷ்டம். ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன். பத்ர்ல வந்த கஷ்டத்தை போலே அல்ல, உஹதுடைய கஷ்டத்தை போலேயும் அல்ல. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாரும் சேர்ந்து 4 பக்கத்தாலே வந்திருக்கிறாங்க, 4 பக்கத்தாலே. இப்ப உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். 4 பக்கத்தாலேயும் பிரச்சனை. அரசாங்கத்துடைய பிரச்சனை, பெரும்பான்மை சமூகத்துடைய பிரச்சனை, இன்டர்நேஷனல் பிரச்சனை, அல் காய்தான்ற பிரச்சனை, டெரரிஸ்ட் என்ற ஆக்ட் உள்ள பிரச்சனை, பயங்கரவாதம் என்ற ஆக்ட் உள்ள பிரச்சனை. எல்லாம் யாருக்கு? எல்லாம் முஸ்லிம்களுக்கு தான். உலகத்தில் என்னென்னலாம் ஆக்ட் இருக்குதோ, என்னென்னலாம் டெரரிசம் என்ற பயங்கரவாதம் என்ற பேர்ல அல்லது எமர்ஜென்சி என்ற பேர்ல என்னெல்லாம் இருக்குதோ லோ உலகத்தில், இந்த நாட்டிலே அல்ல, உலகத்தில் இதெல்லாம் யாருக்கு? யாருக்கு? முஸ்லிம். ஒரு அவங்களோட சிஸ்டர் ஒருத்தர் முகத்தை தலைய மூடி இது போடி போட்டா அவங்க ஹொலி, அவங்க கண்ணியமானவங்க. எங்கட ஒரு பெண்
பர்தா உடுத்து முகத்தை மூடி போடினா இவங்கெல்லாம் யாரு? பயங்கரவாதிகள். இவங்கெல்லாம் யாரு? ஒரு வகையான ஆட்கள். இவங்களை கொஞ்சம் செக் பண்ணித்தான் ஆக்கணும். சுப்ஹானல்லாஹ். என்ன நேர்மை, என்ன நியதி, என்ன ஹியூமன் ரைட்ஸ். அப்ப இன்றைக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைய, ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் எதிர்நோக்கிறோமோ இதே போலத்தான் ஒரு நிலைமைய, இதை விட மோசமான ஒரு நிலைமையத்தான் சஹாபாக்கள் ஹந்தக்ல எதிர்நோக்கினாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக், அந்த இடத்துல வச்சு உபுத்துலியல் முஃமினூன், முஃமின்கள் சோதிக்கப்பட்டாங்க. முஃமின்கள் சோதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் சோதிக்கப்படுறோம். பல வகையான நெருக்கடிகள், பல வகையான நெருக்கடியிலையும் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாத மக்களை கூட வாழ வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றோம். நோம்பு பிடிச்சாலும் கேட்கிறாங்க, ஏன் நோம்பு பிடிக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு நாளும் இந்த நாட்டில் கண்ணியமாக இருந்த மக்கள் பயங்கரவாதியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஹுனாலிக், அந்த இடத்துல வச்சு உபுத்துலியல் முஃமினூன், முஃமின்கள் சோதிக்கப்பட்டாங்க. 4 பக்கத்தாலே மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு வகையான இருட்டு, ஒரு வகையான கூதல், கடும் கூதல். வஸுல்ஸிலூ ஸில்ஸாலன் ஷதீதா. ஸில்ஸால் என்ற அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, எர்த்குவேக் மாதிரி. அல்லாஹ் சொல்றான், இது எர்த்குவேக் அல்ல, வஸுல்ஸிலூ ஸில்ஸாலன் ஷதீதா. அவர்கள் அல்லாஹ் ஆட்டி எடுத்தான், சோதிச்சான், ஆட்டி எடுத்தான். அந்த ஆட்டின் ஆட்டில் அல்லாஹ் சோதிச்சான், அந்த டெஸ்ட் பண்ணினான். அந்த டெஸ்டிங்ல என்ன நடந்துச்சு? وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ, முனாஃபிகீன்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நயவஞ்சகத்தனம் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் மறைந்திருந்துச்சதோ அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், எங்கள்கிட்ட நயவஞ்சகத்தனம் இல்ல, நிச்சயமாக எங்கள் உள்ளத்தில் நோய் இருக்குது. வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ. நாங்க எல்லாரும் வைத்தியம் செய்ய உடம்புடைய நோய்க்குத்தான், பொடியில வரக்கூடிய நோய்க்கு எல்லாரும் வைத்தியம் செய்வாங்க. ஒரு விஷப்பு வந்தா, ஒரு காயம் வந்தா, சுப்ஹானல்லாஹ், எத்தனை வகையான மெடிசின் இருக்குது, எத்தனை வகையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எதுக்கு? உடம்புக்கு, ஹயாக்கு, கண்ணுக்கு வேற, காதுக்கு வேற, எத்தனையோ வகையான மெடிசின்ஸ் இருக்கு, எத்தனையோ வகையான மெடிடேஷன் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்துல நோய் இருக்குது. உள்ளத்துடைய நோயை சுத்தமாக்கணும். பெருமை, பொறாமை, வஞ்சகம், மற்றவனை பத்தி குரோதம். இன்னைக்கு என்ன செய்ய முடியா? நாங்க நினைச்சுவோம் எங்கள்கிட்ட அந்த நோய் இல்லன்னு சொல்லி, அந்த நோய் எங்கள்கிட்ட இருக்குது. எங்களை அறியாமலே வரும், எங்களை அறியாமலே வளரும். ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தை பற்றி நாங்கள் யோசிக்கணும். வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், கேட்கிறதும் நோய், கொடுக்காம இருக்கிறதும் நோய். எப்படி? கேட்கிறதும் நோய். ஒருத்தன் யாசகம் கேட்கிறாரு, கை நீட்டுறாரு, இதுக்கும் நோய். இவர் தரமாட்டாரான்னு நினைக்கிறார், இதுக்கும் நோய். வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்தில் நோய். ரப்பிடத்தில் கையேந்த வேண்டியவன் மக்கள்கிட்ட கையேந்திரான். குடுன்னு சொன்ன அல்லாஹ் குடுன்னு சொன்ன கொடுக்கான் இல்ல, இது நோய். அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், அல்லாஹ்வுடைய அந்த யாருடைய உள்ளத்துல என்ன இல்ல, நோய் இருக்கிறதோ அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வெறுமனே வாக்களித்தது ஏமாற்றத்தான். எப்படி கஷ்டம்டா? அகலிய தோண்டிட்டாங்க. நான் சென்ற வாரம் சொல்ல, இத்தனை கிலோமீட்டர் இத்தனை நாள்ல தோண்டி நாங்க எல்லாம் கணக்கு சொல்லிட்டேன். அகலிய தோண்டிட்டாங்க. மக்கத்து காவிரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கமாக வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அங்க ஒன்றும் நடக்கவில்லை. இருட்டு ஒரு பக்கம், இரவு நேரம் சரியான கடும் இருட்டு. மதீனாவுடைய கூதல் கடுமையான கூதல். சுப்ஹானல்லாஹ், இந்த கூதலுக்கு மத்தியில தான் இந்த இருட்டு, இந்த காலத்தில தான் இந்த யுத்தம் நடக்குது. அப்பத்தான் நான் சென்ற வாரம் சொன்னேன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வயிற்றில 2 கல்ல கட்டி கொண்டிருக்கிற நிலைமையில
சல்மான் ஃபாரஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்த அந்த கோடாலியை கொண்டைத்து அந்த மிட்டியால கல்லில் அடிச்சாங்க. அடிச்சோனே 3 வெளிச்சம் வந்துச்சு. சொன்னாங்க ஒரு வெளிச்சத்தில் அல்லாஹ் இதை காட்டினான், 2வது வெளிச்சத்தில் அல்லாஹ் இதை காட்டினான், 3வது வெளிச்சத்தில் அல்லாஹ் இதை காட்டினான் என்று சொன்னாங்க தானே. அப்பத்தான் சொன்னாங்க முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, சந்தோஷமா கம்ஃபர்டபிளா டாய்லெட்டுக்கு போயிட்டு வாரத்துக்கு வக்கில்லாம் இருக்கிறோம், இவர் யமனை பத்தி எல்லாம் பேசுறாரு. என்ன சொன்னாங்க? மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. இவர் என்னப்ப சொல்றாரு, நாங்க யமனை கைப்பற்றுவோமாம், நாங்க ஷாம் தேசத்தை கைப்பற்றுவோமாம், நாங்க இப்படி எல்லாம் இதெல்லாம் எடுப்போம் சொல்றாரு தானே. இவர் எங்களுக்கு சொல்ற ஏமாத்தம் இல்லையா இது? எங்களை பபா காட்டுற வேலையிலையா இது? எங்களுக்கு ஒருவருக்கு கம்ஃபர்டபிளா போயிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு வரையில்லாத கட்டத்துல நாங்க இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நயவஞ்சகர்கள் சொன்னாங்க, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு சொன்னதெல்லாம், எங்களுக்கு எதை சொன்னாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு சொன்னதெல்லாம் வெறுமனே ஏமாற்றத்தை தான் சொன்னாங்க என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் வாயிலாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் இமாம் இப்னு ஹிஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாக்களிக்கிறாரு, யஇதுனா அன் நஅகுல குனூஸ கிஸ்ரா வ கைஸர். கிஸ்ராவுடைய கைஸருடைய பொக்கிஷம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று வாக்களிக்கிறாரு. وأحدنا اليوم இன்றைக்கு எங்களுக்கு ஒருவருக்கு لا يأمن على نفسه أن يذهب إلى الغائط. கம்ஃபர்டபிளா வெளிவாசலுக்கு போயிட்டு வரையில்லாத பயத்துல நாங்க இருக்கக்குள்ள எங்களுக்கு இவர் இதெல்லாம் வாக்களிக்கிறாரா, எங்களை ஏமாத்துறாரா? சுப்ஹானல்லாஹ். யார் சொன்னாங்க இது? நயவஞ்சகக்காரர்களும் உள்ளத்தில் நோய் இல்லவங்களும். இன்னைக்கு இந்த நோய் எங்கள்கிட்ட இருக்குது. அங்க பள்ளிய பிடிச்சு முடிஞ்சு நீங்க துஆ கேட்கிறீங்க, என்ன சொல்றது? அங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு நீங்க என்ன செய்யுங்க? துஆ கேளுங்க. இது முனாஃபிகீன்களுடைய பேச்சு, இது உள்ளத்தில் உள்ள நோயுடைய பேச்சு. நோயின் காரணமாகத்தான் இந்த வார்த்தை. ஏன் துஆவுடைய பொறுமதி விளங்குதில்லை, துஆவால என்ன சாதிக்கலும் என்று விளங்குதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், நயவஞ்சகர்களுடைய பேச்சு பேசுவானம். சரியான கஷ்டம், பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். இப்படிப்பட்ட கட்டத்தில் தான் அந்த பக்கம் இருக்கிறாங்க மக்கத்தே காவிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒண்டா வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறாங்க சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் நபியும், அவங்க மட்டும் வேறு யாரும் இல்ல. இந்த கட்டத்தில் தான் மக்காவில் இருந்தான் ஒருத்தன், அம்ர் இப்னு அப்து வத் சொல்லி. இவன் யாருண்டா, கன்னஹு கான யுஆதில் லிஅல்ஃப், 1000 பேருக்கு சமம் மல்யுத்த வீரன், தனியே யுத்தம் செய்வார், வால். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மக்கள் வீரர்களையும் அல்லாஹ் படைச்சிருந்தார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அல் பிதாயா வன் நிஹாயாவுல, ஒரு ஆச்சரியமான மனிதர். இவனும் வந்திருந்தான் அந்த யுத்தத்துல. ஆரம்பத்தில் யுத்தம் நடக்கல, ஆரம்பத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து பேசிக் கொள்றாங்க. வஹுவ முக்தனிஉன் பில் ஹதீத், இரும்பு கவசம் அணிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஃபனாதா, சஹாபாக்களை பார்த்து கூப்பிட்டாரு, மையுபாரிசுனி, என்னோட யாரு மல்யுத்தம் செய்வாரீங்க, உங்கள யாரும் இருக்கிறீங்களா? ஃபகாம அலி இப்னு அபி தாலிப். சுப்ஹானல்லாஹ். 26 அல்லது 27 வயது நிரம்பிய அலி ரலியல்லாஹு தஆலா எழும்பினாங்க. எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரெடி, என்ன அனுப்புங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹு அம்ர் இஜ்லிஸ், உனக்கு தெரியாது யாருன்னு சொல்லி, அது அம்ர் இப்னு அப்து வத், உட்காரு, நீ உட்காரு. மாமா சொல்றாரு மருமகனுக்கு, உட்காரு நீ. சும்மனாதா, மருவ பேசுறாரு. இவர் யாரு? மருவ சொல்றாரு, யார்? அம்ர் இப்னு அப்து வத் சொல்றாரு, அலா ரஜுலு யுபர்ரிஸ், உங்கள யாரும் இல்லையா என்னோட மல்யுத்தம் செய்யறதுக்கு? ஃபஜஅல யுஅன்னிபுஹும், பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சார். பரிகாசம் சொல்றாரு, ஐன ஜன்னத்துக்கும், எங்க உங்களோட சுவர்க்கம்? அல்லதி தஸ்அமூன அன்னஹு மன் குத்தில மின்கும் தஹலஹா, நீங்க தானே சொல்றீங்க யாராவது ஷஹீதாகிட்டா சுவர்க்கம் போவார் என்று. அந்த சுவர்க்கம் எங்க? வாங்களே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கூப்பிடுறாங்க, ஐன ஜன்னத்துக்கும், உங்களோட சுவர்க்கம் எங்க? அல்லதி தஸ்அமூன அன்னஹு மன் குத்தில மின்கும் தஹலஹா, நீங்க தானே சொல்றீங்க யுத்தகலத்தில் போயிட்டு ஒருத்தர் ஷஹீதாகிட்டா
அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அவர் சுவர்க்கத்துக்குள்ள போவாரு. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில போய்ட்டு ஷஹீதான மக்களை நீங்க மௌத்தாகிட்டாங்கன்னு சொல்ல வானம். பல் ஹும் யுர்ஸகூன், அவங்களுக்கு அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் ரிஸ்க் கொடுத்து கூட இருக்கிறான். அவங்க ஷஹீதாகிட்டாங்க, அவங்க மௌத்தாகல, அவங்க இருக்கிறாங்க, தின்றாங்க, குடிக்கிறாங்க. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் ஹும் அஹ்யா, அல்லாஹ் சொல்றான் என்றாலும் அவங்க உயிரோடே தான் இருக்கிறாங்க, அவங்க சுத்திக் கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்க சாப்பிடுறாங்க, அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. இவர் கேட்கிறார், இந்த முனாஃபிக், இந்த காவிரி கேட்கிறான், ஐன ஜன்னத்துக்கும், எங்க உங்களோட சுவர்க்கம்? அல்லதி தஸ்அமூன அன்னஹு மன் குத்தில மின்கும் தஹலஹா. சுப்ஹானல்லாஹ். அப்ப உமர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுவலிமிறாங்க, அன யா ரசூலல்லாஹ், நான் ரெடி, அனுப்புங்க, அவனை பார்த்துட்டு வாரேன். இஜ்லிஸ் இன்னஹு அம்ர், உட்காரு வாப்பா உட்காரு, உனக்கு தெரியாது யார் என்று சொல்லி. அது அம்ர் இப்னு அப்துவுத். மூணாவது முறையும் அதே மாதிரி பேசுறாரு, இன்னும் பரிகாசம் செய்றாரு, இன்னும் கிண்டல் அடிக்கிறாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுமை இழந்துட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தயார், என்ன அனுப்புங்கோ, என கேளும். சொன்னாங்க, இஜ்லிஸ் இன்னஹு அம்ர், உட்காருங்க அலி. அது யாரு தெரியுமா? அம்ர் இப்னு அப்துவத். சொன்னாங்க, வலவ் கான வ இன் கான அம்ரன், அது அம்ராக இருந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்றேன், என்ன அனுப்புங்க. ஏதோ பெரிய தைரியம் வேணும். என்ன தைரியம் இது? எல்லாரும் சேர்ந்து சத்தம் வச்சேலும் ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதர். ஃபஅலின லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க, போச்சண்டி போச்சண்டி அனுமதி போ. ஃபமஷா இலைஹி, நேரே போனாரு. போகக்குள்ள சும்மா போகல, போகக்குள்ள சும்மா போகல, போகக்குள்ளே போறாரு, கண்ணியமா போறாரு. லா தஅஜலன்ன கத் அதாக முஜீபு ஸௌத்தின் غير ஆஜிஸ் في نية وبصيرة والصدق منجا كل فائز إني لأرجو أن أقيم عليك نائحة الجنائز من ضربة نجلاء يبقي ذكرها عند الحزائر. سبحان الله. علي رضي الله تعالى عنه 27-28 வயது நிரம்பிய ஒரு வாலிபர். இவர் போறார், யுத்தம் செய்ய போறாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் போறாரு, சும்மா போகல, போத்தே சொல்றாரு, லா தஅஜலன்ன கத் அதாக முஜீபு ஸௌத்தின் غير ஆஜிஸ் غير ஆஜிஸ், அவசரப்படாதே வாப்பா, நீ யார கூப்பிட்டாயோ அவர் வந்து கொண்டிருக்கிறார், நீ யார கூப்பிட்டாயோ அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஏலாமேல வரல, தைரியமா வாராரு. ஃபி நிய்யத்தின் வ பஸீரத்தின், மன உறுதியோட வாராரு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை வச்சு வாராரு, உண்மையை நாடி வாராரு. எந்த உண்மைக்கு பிறகு என்னுடைய ஒதுங்குதலம் இருக்கிறதோ அந்த உண்மையை எடுத்துக் கொண்டு வாரேன். இன்னி, நிச்சயமாக நான் நாடுறேன், இன்றைக்கு நாள் உன் குடும்பம் உனக்காக வேண்டி அழும் இன்ஷா அல்லாஹ். இன்னி லஅர்ஜு அன் உகீம அலைக நாயிஹத்தல் ஜனாயிரி. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாள் உனக்காக வேண்டி அழக்கூடிய மக்கள் காத்திருக்கிறாங்க. என்ன வார்த்தை? இன்றைக்கு நாள் உனக்காக வேண்டி அழக்கூடிய மக்கள் காத்திருக்கிறாங்க. உனக்கு நான் இன்றைக்கு தரக்கூடிய அடி இருக்கிறதே, நாளை கியாமத்து வரைக்கும் அந்த அடி பேசப்படும். நாங்களும் பேசுறோம். இன்றைக்கு من ضربة النجلاء يبقي ذكرها عند الحزائر. இப்படிப்பட்ட ஒகேஷன்ல, இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த அடியை பற்றி மக்கள் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடி உனக்கு வைக்கவாரேன் என்று சொல்லிக்கொண்டே போறாரு. அங்க போனோடனே அம்ர் இப்னு அப்துவுத் சும்மா லேசா கேட்டாரு, மன் அன்த, நீ யாரு வாப்பா? சொன்னாரான அலியுன், நான் அலி. யாருடைய மகன்? அப்து மனாஃபுடைய மகனா? இல்ல இல்ல, ஆனா அலி இப்னு அபீ தாலிப், நான் அபூ தாலிபுடைய மகன் அலி. அப்ப சொன்னாரே, ஹோஹோ, நீ ஏண்ட சாச்சன மகன் அலியா? நீ ஏண்ட சாச்சன மகன் அலியா? சொன்னாங்க, ஓ, நான் உண்ட சாச்சன மகன் தான், நான் உனக்கு தம்பி முறக்கி, கசின் பிரதர், கசின் சொல்லி போட்டு சொன்னார், இங்க வா வாப்பா, நான் உன்ன ரெண்டு விஷயத்தில் ஒன்று பக்கம் கூப்பிடுறேன். எனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரப்பட்டா நீ லேசான தடுத்துக் கொள்வாய், நீ லேச எடுத்துக்கு உனக்கு கயிறு கிடைக்கும். சொன்னாரு, கலிமா சொல்லி தீனுக்குள்ள வாடா, உனக்கு விமோசனம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான். அந்த கட்டத்திலே கொலை செய்யற நோக்கம் அல்ல,
ரத்தம் சிந்திர நோக்கம் அல்ல. இவரும் சுவர்க்கம் போகணும், இவரும் கலிமா சொல்லணும். கூப்பிட்டாரு, வா இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரு. நாங்க ஆள்கொள்ள வந்த சமூகம் அல்ல, நாங்க ரத்த வரி இல்லாக்கள் அல்ல. நாங்க எந்த வரி இருக்கிறோம், சுவர்க்கத்துக்கு போற வரி. நீங்க எல்லாரும் சுவர்க்கம் போகணும். சுவர்க்கத்தின் பக்கமாக விரைங்கோ, சுவர்க்கத்தின் பக்கமாக போங்கோ. சுப்ஹானல்லாஹ். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை காத்துக் கொண்டிருக்கிற சுவர்க்கத்தின் பக்கமா வாங்கோ. எங்களுடைய நோக்கம் ஆள் கொள்ற நோக்கம் அல்ல. ஆள் கொள்ற நோக்கம் என்றா இஸ்லாம் வாழாது. இஸ்லாத்துடைய உண்மையான நோக்கம் மக்களை சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போறது. இந்த நியத்தோட வாழுங்கோ. ஒரு நாடு பதுவா செய்ய வேணும் யாருக்கும், ஒரு நாளும் யாரையும் திட்டவானம். என்னை விட நல்லவனாக மௌத்தாகிடும். ஒரு நாள் எனக்கு நான் மறந்துட்டேன், ஒரு யூதர், ஒரு கிறிஸ்து யூத பாதிரி, ஒரு பெரிய ஒரு ஆலிம், பேரு எனக்கு வருதில்லை. அவரை பார்த்து கேட்டாராம், ஏண்ட நாயினுடைய வாள் நல்லமா, ஓண்ட தாடி நல்லமான்னு கேட்டாராம். பரிகாசமா, ஓண்ட தாடி நல்லமா அல்லது என்ன நாயினுடைய வாள் நல்லமா? என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, இந்த தாடி சுவர்க்கம் போனா நாயினுடைய வாழை விட மிச்சம் நல்லம். இந்த தாடி நரகத்துக்கு போனா என்ன செய்யும்? போன்ற நாயினுடைய வாழ் மிச்சம் நல்ல. அழுதுட்டான் அந்த யகூதி. களிமா சொல்லிட்டான். உலகத்தில் எதிரே விஷயம் இல்ல, சுவர்க்கம் இல்லட்டி, அல்லாஹுடைய பொருத்தம் இல்லட்டி. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுடைய பொருத்தம் தான் மேலானது. எதை செஞ்சீங்க? உலகத்தில் யாரும் புகழுவாங்க, யாரும் இகழுவாங்க, பிரச்சனையே இல்ல வாப்பா. உங்களோட புகழும் உங்களோட இகழும் எங்களுக்கு சமம். நீங்க பாராட்டு விழா வச்சாலும் பிரச்சனை இல்ல, நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. உங்களோட பாராட்டும் உங்களோட கிரிட்டிசைஸும் எங்களுக்கு சமம். எங்களுக்கு என்ன வேணும்? ரப்புடைய பொருத்தம் வேணும். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறோம், நீ பொருந்திக்கோ. சஹாபாக்களுக்கு சொல்றேன், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. உலகத்தில் எப்பயுமே யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா. சஹாபாக்கள் அல்லாஹ் எதிர்பார்த்ததே அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். அப்ப இவர் சொன்னாரே, கலிமா சொல்லி தீனுக்குள்ளவா. அவர் சொன்னார், நடக்காது. பின் ஆயத்தமாக யுத்தம் செய்வோம். பின் ஆயத்தமாக. சுப்ஹானல்லாஹ், என்ன கட்ஸ். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பின் ஆயத்தமாக வா. ஏற்றுக்கொண்ட அவனுக்கு விமர்சனம், ஏற்றுக்கொள்ளி வா, தயார், நான் தயார். இப்ப இவர் சொல்றாரு, ஃபஇன்னி அக்ரஹு அன் உஹ்ரிக தமக். அலியே, ஓண்ட ரத்தத்தை ஓட்ட எனக்கு விருப்பம் இல்லப்பா, நான் உன்னை விட்டுடு, நீ பேய்த்திடு. நீ ஒரு சின்ன பிள்ளை, மாமட மகன், சாச்சட மகன். فإني أكره أن أهرك دمك. قال علي رضي الله تعالى عنه. علي رضي الله சொன்னாங்க அவரை பார்த்து, لكني والله என்றாலும் அல்லாஹ் மீதானையாக, لا أكره أن أهرك دمك. ஓண்ட ரத்தத்தை ஓட்ட நான் விரும்புகிறேன். ரத்தத்தை ஓட்டுவேன், உன்னுட மாட்டேன். இன்றைக்கு ஓண்ட நாள் உண்ட வீட்டில் அழக்கூடிய மக்கள் உனக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு கோபம் வந்துச்சு. வெளியிறங்கினாரு, பாஞ்சாறு கழுதை குதிரையிலிருந்து வாளை உருவி எடுத்தாரு. வாள் நெருப்பு தள்ளுமாதிக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சும்ம அக்பல நஹ்வ அலி ரலியல்லாஹு தஆலா முக்திபன் வஸ்தக்பல அலி. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் தந்த வாளெடுத்து முன்னுக்காகிறாங்க, அவரும் அவருடைய வாளெடுத்து முன்னுக்காகிறாங்க. ரெண்டு பேரும் ஒத்தருக்கு வெட்டிக் கொள்றாங்க, கொத்திக் கொள்றாங்க, அடிச்சு கொள்றாங்க. வசாரல் அஜாஜு, என்ன புழுதி, தூசி, டஸ்ட் அப்படியே கிளம்பிட்டது.
ரெண்டு பேரும் அந்த பக்கம் குஃபார்கள், இந்த பக்கம் முஸ்லீம்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க. வசாரல் அஜாஜு, என்ன தூசி புழுதி டஸ்ட் அப்படியே கிளம்பி நிக்குது. யாரையும் அடையாளம் கண்டுகொள்ளல என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் புகழ்ல ஒரு தக்பீர் சத்தம் கேட்டுச்சு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குத்தில அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதி கொலை செய்யப்பட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய விரோதி கொலை செய்யப்பட்டு விட்டான். وسمع رسول الله صلى الله عليه وسلم تكبير فعرفنا ان عليا قتله. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலைஞ்சிட்டாங்க. இப்பதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாராங்க. வேறுத்து வடிவே முகம் பிரகாசிக்குது. அலைய தக்தஹிமுல் ஃபவாரிசு ஹகதா அன்னி வஅன்ஹும் அখিরு அஸ்ஹாபி اليوم يمنعني الفرار حفيظتي ومسمم بالرأس ليس بنابي. சுப்ஹானல்லாஹ். வரக்குள்ள பாட்டு படிச்சுட்டு வந்தாங்க, சந்தோஷத்துல வாராங்க. அலைய தக்தஹிமுல் ஃபவாரிசு ஹகதா أني وأنهم أخير أصحابي اليوم يمنعني الفرار حفيظتي ومصمم بالرأس ليس بنابي عبد الحجارة من سفاهة رأيه وعبدت رب محمد بالصواب لا تحسبن الله حازل دينه ونبيه يا محشر الأحزاب. سبحان الله. படிச்சுக்கொண்டே வாராங்க. சொல்றாரு, இவன் யாரு வாப்பா? 1000 பேருக்கு சமமாக இருந்தாலும் இவன் புத்தி கெட்டவன் அடியா. இவன் கல்ல வணங்கினவன், மண்ண வணங்கினவன். நான் யார வணங்கினவன் தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கினவன். ரப்ப என்னுடைய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன். அல்லாஹ் என்னுடைய பாதுகாவலன். லா தஹ்சபன்னல்லாஹ ஹாதில தீனிஹி ஹாதில தீனிஹி வ நபியிஹி யா மஹ்ஷரல் அஹ்ஸாப். ஏ மக்களே, நீங்க யாரு நினைச்சுக்கொள்ள வானம், அல்லாஹ் அவன் தீனை கேவலப்படுத்துவான் என்று சொல்லி சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. கந்தக்குடைய யுத்தத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல காரணம் இதுதான். இதுதான் காரணம். நயவஞ்சகக்காரர்கள் சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க, فأقام رسول الله صلى الله عليه وسلم بضعا وعشرين يوما 20 சொச்சம் நாள் நிக்கிறாங்க அஹலில. அந்த யுத்தத்துல யுத்தம் நடக்கல. வலம் யகுன் பைனஹும் ஹர்ப், யுத்தம் ஒன்று நடக்கல. இல்ல ரம்யு, என்ன செய்றாங்க, அம்பெய்தி கொள்றாங்க இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது, இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்றும் ஒரு முடிவு கட்டப்படையலாம் இருக்குது. யுத்தம் மூழுதில்ல, யுத்தம் நடக்குதில்ல, யாரும் யாரையும் வெட்டிக் கொள்றாங்க இல்ல. அந்த பக்கம் குஃபார்கள் காவிர்கள், இந்த பக்கம் முஸ்லீம்கள், இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சரியான கட்டான கட்டம் மதீனாவுடைய மக்களுக்கு. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 2 பேரை அழைச்சி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபீலா தான், ஒரு கூட்டம் தான் அத்ஃபான் என்ற கூட்டம். அத்ஃபான் ஆதாரம் பேசுறாங்க. சொல்றாங்க, நீங்க திரும்பி போங்கோ, நீங்க திரும்பி போய்த்திடுங்கோ. நான் இந்த வருஷம் வரக்கூடிய ஹாவஸ்ட் மதீனாவுடைய ஹாவஸ்ட், இதுல உங்களுக்கு அரவாஸ் அப்படியே தந்துடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமை சமாளிச்சேலாம, மதீனாவுடைய மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க, முழு ஊர் முழு அரபு உலகமும் வந்திருக்கிறது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்கிகள், மக்கத்து காவிரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படை வந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இப்ப 10-20 சுற்று நாளாக யுத்தம் ஒன்று நடக்கல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய பக்கமாகவும், இதே போன்று உயைனா என்பது பக்கமாகவும் செய்தி அனுப்புறாங்க. நாங்க ஃபஅதாஹுமா சுலுஸ திமாரில் மதீனத்தி அலா அன் யர்ஜிஆ பிமன் மஅஹுமா அன்ஹு வ அன் அஸ்ஹாபிஹி. சொன்னாங்க, நான் உனக்கு அடுத்த வருஷம் வரக்கூடிய ஹாவஸ்ட்ல, மதீனாவுடைய அறுவடையில 1/3 33% முழு ஹாவஸ்ட்ல உங்களுக்கு தந்துடுறோம், நீங்க தயவு செஞ்சு பேசிடுவோம். இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்குது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க, செய்தி அவங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டு விட்டது. அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்குது. இந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னும் எழுத்துல வரல, இன்னும் எக்ரிமெண்ட் ஆக இன்னும் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னும் சைன் பண்ணி முடியல, எழுத்து டிராப்ட்ல போட்டுட்டாங்க. இப்படி இருக்கக்குள்ளதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா செய்றாங்க. ஒருத்தர் யாரு தெரியுமா? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
மற்றவர் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேரும் மதீனா வாசிகள், மதீனாவுடைய சஹாபாக்கள். அவங்கள கூப்பிட்டு ஃபலம்மா அராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ يفعل ذلك பஅஸ சஅத் பின் முஆதையும் சஅத் பின் உபாதையும் கூப்பிட்டு மஷூரா செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், இவங்களுக்கு இதை கொடுப்போம், இவங்க பேய்த்திடுவாங்க, அப்ப ஒரு பகுதி ஒரு வகையான பலகீனம் அவங்களுக்கு ஏற்படத்தானே செய்யும் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் நான் இப்படி ஒரு முடிவு செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி மஷூரா கேட்ட சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பாருங்க இவ்வளவு மன உறுதின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் அம்ரம் துஹிப்புஹு ஃபனஸ்னஹு, இந்த விடயம் நீங்க உங்களோட சுய விருப்ப பிரகாரம் விரும்பி நாங்க செய்யணும் என்று விரும்புறீங்களா? இது உங்களோட ஒரு ஆசையா? அல்லது அவு ஷைஅன் அமரக்கல்லாஹு பிஹி லா புத்த லனா மினல் அமலி மித்லஹு, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு இப்படி செய்யும்படியாக ஏவினானா? அப்படின்னா கட்டாயம் நாங்க அதை செய்யத்தான் வேணும். அவு ஷைஅன் தஸ்னஉஹு லனா, அல்லது நீங்க எங்களுக்காக வேண்டி நாங்க படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக்கொள்ள இயலாம அதுக்காக வேண்டி செய்றீங்களா? ஒன்று கேட்டா உங்களோட விருப்பமா? உங்களோட விருப்பம்னா நாங்க செய்யறோம். அப்படி இல்ல அல்லாஹுடைய கட்டளையா? அப்பே நாங்க கட்டாயம் செய்வோம். அப்படி இல்ல அல்லாஹுடைய கட்டளையும் அல்ல, உங்களோட விருப்பமும் அல்ல, எங்களுடைய லாபத்துக்காக வேண்டி எங்களை பாதுகாக்கணும், நாங்க இருக்கிற இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து நாங்க விடுபடணும் என்பதற்காக வேண்டி நீங்க இதை செய்றீங்களான்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரெண்டு சஹாபாக்களும் கேட்ட நேரத்துல அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் ஷைஉன் அஸ்னஉஹு லக்கும், உங்களுடைய பரிதாபத்தை என்னால சுமந்து கொள்ள முடியாமத்தான் நான் இதை உங்களுக்கு செய்றேன் என்றாங்க. والله ما أصنع ذلك إلا لأنني رأيت العرب قد رمتكم من قوس واحدة وكالبوكم من كل جانب فأردت أن أكسر رمت. சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாங்க, என்ன நோக்கம் என்னன்னு சொன்னா, முழு அரபு உலகமும் சேர்ந்து உங்களை தாக்க வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் போயிடும், எனவே நான் அதன் காரணமாகத்தான் இந்த விடயத்தில் இப்படி சமாளிச்ச வந்தேன் சொல்லி. இப்ப அந்த ரெண்டு சஹாபாக்களும் சொன்னாங்க, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க அந்த நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ் நீங்க யாரோட எக்ரிமெண்ட் போடுறீங்களோ இவங்க யாரு தெரியுமா? இவங்க யாரு தெரியுமா? இவங்க எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க, முன்னைய நாட்கள்ல எங்கள்கிட்ட வேலை செஞ்சு போட்டு கூலி வாங்கி கொண்டு போறவங்க. அந்த காலத்துல நாங்க காவிரிகளாகத்தான் இருந்தோம். இவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் கது குன்னா நஹ்னு ஹாஉலாஇல் கௌமி அலா ஷிர்க் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்து அல்லாஹ் அல்லாத ஒண்ட வணங்கக்கூடிய காலத்திலையும் இவர்களை அல்லாஹ் எங்களை காலை கீழ் தான் வச்சிருந்தான். இன்றைக்கு நாங்க அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இவங்களோட நாங்க சமாதானம் பேசணுமா? என்ன மன உறுதி! சஹாபாக்களுடைய ஈமானுக்கு லேஸ் இல்ல. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க யாரோட சமாதானம் பேசுறீங்களோ இவங்க யாரு தெரியுமா? எங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கி கொண்டு போறவங்க. அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம்? அல்லாஹ் அல்லாத ஒன்றத்தான் வணங்கி கொண்டிருந்தோம். இன்றைக்கு நாங்க ரப்பா அபஹீன அக்ரமன அல்லாஹு பில் இஸ்லாம் وهدانا له واعزنا بك وبه ونؤتيهم اموالنا. நாங்க இன்றைக்கு அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்க்கக்குள்ள அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கும் பொழுது எங்கட பணத்தை நாங்க அவங்களுக்கு கொடுக்கவா? இது நடக்காது. இன்றைக்கு நாங்க அவங்களுக்கு கொண்டு பாடம் படிப்பூட்டணும் வாளால மட்டும்தான். இதான் சஹாபாக்கள், கோழைகள் அல்ல, கோழைகள் அல்ல. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான் சஹாபாக்களை பார்த்து, ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அல்லாஹ் கடுமையாக சோதிச்சான், கடுமையாக சோதிச்சான். எந்த அளவுக்கு சோதிச்சான் என்றா, வஇத் காலத் தாயிஃபத்தும் மின்ஹும், அந்த மக்கா மதீனா வாசிகள்ல ஒரு கூட்டம் சொன்னாங்க, யா அஹ்ல யஸ்ரிப், ஏ மதீனா வாசிகளே, லா முகாம லக்கும், இன்றைக்கு நாள் உங்களுக்கு நின்று பிடிக்கலாம், இன்றைக்கு நாள் உங்களுக்கு நின்று பிடிக்கலாம். ஃபர்ஜிஊ, வீட்டுக்கு திரும்பி பேய்த்திருங்க வாப்பா. மொல்ல ஒவ்வொருத்தரா பேய்த்திருங்கோ, ஒவ்வொருத்தரா பேய்த்திருங்கோ. மொல்ல மொல்ல பேய்த்திருவாங்க. எங்கள்கிட்ட மேய்க்குது, பேசக்குள்ள எல்லாரும் பேசுவாங்க, விஷயம் வந்தா நடக்கும். கொஞ்சம் பேர் வருவாங்க, முடியக்குள்ள பார்த்த யாரு 2 பேர் இருப்பாங்க, பேசக்குள்ள மிச்ச பேர் பேசுவாங்க.
பெரிசா பேசுவாங்க. இல்ல, முக்மீனானவங்க ஒரு நாள் பின்னுக்கு போக மாட்டாங்க. காலை வச்ச முந்தி யோசிச்சு பார்த்தா வைப்பாங்க. காலை வச்சா அந்த காலை பின்னுக்கு எடுக்க மாட்டாங்க. இந்த காலை பின்னுக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை செய்யணுமா சும்மா செய்யவான இஸ்திகாரா செய்யுங்கோ, மஷூரா செய்யுங்கோ, அல்லாஹ் இடத்துல கேளுங்கோ, காலை முன்னுக்கு வைங்க, மஷூரா செய்யுங்கோ, இஸ்திகாரா தொழுங்கோ, எதை கேளுமான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, தைரியமா முன்னுக்கு காலை வைங்கோ. அதுக்கு பிறகு காலை பின்னுக்கு வச்சிடல, போறத்தான் முடிவென்ன மௌத்து, முடிவென்ன சிறைச்சாலை, விஷயம் முடிச்சு, பிரச்சனை இல்லை. சிறையில ஏன் பெருமக்கள் வாழ இல்லையா? எத்தனை நபிமார்கள் சிறையில வாழ்ந்தாங்க, எத்தனை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. வாழ்க்கையில ஒரு நாளும் பின்னுக்கு போறல. யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும், உங்களுக்கு இந்த இருப்பிடம் இல்ல, ஃபர்ஜிஊ, நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லப்படுகிறது. முனாஃபிகீன்கள் ஒவ்வொருத்தரா வாராங்க, உள்ளத்துல நோய் இல்லவங்க வாராங்க, வந்து சொல்றாங்க வயஸ்தஅதினு ஃபரீக்கும் மின்ஹுமுன் நபிய்ய, நபியிட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? யகூலூன இன்ன புயூத்தனா ஔரா, வீட்ல யாரும் இல்ல, மனைவி மட்டும் தனியே இருக்கிறாங்க, போகட்டுமா போகட்டுமா, வமாஹிய பிஔரா, வீட்ல அப்படி இல்ல, வீடு தனியே இல்ல, வீட்டு ஆக்கள் இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு போறாங்கன்னா யுரீதுன இல்லா ஃபிராரா, தப்பி போகணும்னு மட்டும் பாக்குறாங்க. தப்பி பேய்த்திரணும், இது நீக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது உங்களுக்கு நடக்கேலும், இது எங்களுக்கு நடக்கேலும், எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா நினைச்சுக்கோங்க, ஒரு லாபம் கிடைக்க போகுது. கஷ்டத்துக்கு பின்னால லாபம் நிச்சயமாக இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் எப்பயுமே துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கோ. துஆவை கொண்டு எதையும் சாதிக்கலும், மன உறுதியை கொண்டு எதையும் சாதிக்கலும். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட அடியான் என்ன பத்தி எப்படி என்றானோ அப்படித்தான் நான் அவனோட நடந்து கொள்வேன். ஒரு நாளும் நெகட்டிவா என்ன வேண்டாம், பாசிட்டிவா பாருங்க. அல்லாஹ் எங்களை எப்பயும் தலை தூக்கித்தான் வாழ வைப்பான். நாங்க ஒரு நாளும் தலை குளிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பயங்கரவாதிகளும் அல்ல, நாங்க ஆள்கொள்றாக்களும் அல்ல. நாங்க ஒரு நாளும் இஸ்லாம் எங்கேயும் சொல்லல இந்த பயங்கரமான காரியங்களை செய்யுங்க சொல்லி. ஒன்று ஞாபகம், பொறுமையை இழந்திடவானம், அல்லா இடத்துல கையேந்திரத்தில் கவானம், ரப்பிடத்துல கையேந்துங்கோ. ரஜபுடைய மாதத்துடைய 28வது புறல இருக்கிறோம். இன்னும் ஒரு 32 நாள் இன்ஷா அல்லாஹ் என்ன வந்துடும், ரமதானும் வந்துடும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரமதானுக்கு ஆயத்தமாகுங்கோ. காலம் வேகமாக பறந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துக்குரிய அடையாளத்தில் உண்டு தான் தகாரபுஸ் ஜமான், காலம் வேகமாக சுத்திக் கொண்டிருக்கிறது. சென்ற வருஷம் 40 வருஷம் உண்டா, இப்ப 41. சென்ற வருஷம் 40 உண்டா, இப்ப 41. பொதுவாக மக்களுக்கு தண்ட வயசை பத்தி ஞாபகப்படுத்தணும், டாக்டர் போய் சொல்லணும். டாக்டர் கேட்பார் என்ன வயசு சொல்லி பேர் எழுதி போட்டு, அப்பதான் யோசிப்பறோம் எனக்கு 45. காலம் அவ்வளவு வேகமாக போகுது. எப்படியே மௌத்து வந்துடும். ஆனா வயசுக்கும் மௌத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தூங்கினால் எலும்பாமிக்கேலும், எலும்பினால் தூங்காமிக்கோ மேலும். வைத்தியசாலைக்கு போனவர் நோயாளியா போனவர் மையத்தா வரோ மேலும். நோயாளிய பார்க்க போனவர் மௌத்தாகோ மேலும். நோயாளியா பார்க்க போனவர் மௌத்தாகோ மேலும். உம்மட ஜனாசா அடக்கிட்டு வாராரு, அடுத்த நாள் உம்மட ஜனாசா அடக்கினவரு இந்த கபர்ல அடக்கப்படுறாரு. நேத்து உம்மட கபர்ல இறங்கினவர, நேத்து உம்மட கபர்ல இறங்கி உம்மவை அடக்கம் செஞ்சிட்டு வந்தவரு அடுத்த நாள் அதே மணித்தியாலத்துல 11 மணிக்கு எங்க உம்மக்கு பக்கத்துல தூங்குற வைத்து, உம்மட கபரு பக்கத்துல. 7 மேலதான், 7 நிரந்தரம் இல்ல, எல்லாம் விட்டுட்டு போறதான். மௌத்துக்கு ஆயத்தமாகுங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத், அல்லாஹ் இந்த மௌத்துல பரக்கத்து செய், என்ன மௌத்துல பரக்கத்து செய். அவ்வளவுதான் விஷயம். பரக்கத்தான மௌத்து, பரக்கத்தான வாழ்க்கை. அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் பக்கம் கையேந்துங்க. இஸ்லாம் வாழும், தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் வாழ வைப்பான். ஷரியத் இஸ்லாத் அல்லாஹ் வாழ வைப்பான். குல் ஜாஅல் ஹக்
வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. எனவே ஒவ்வொருத்தரும் சங்கையான ரமலானுக்கு முன்னால பாவங்களுக்கு தௌபா செஞ்சுக்கோங்க. தௌபான்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செஞ்சத்துக்கு தௌபா செய்யறதல்ல. செஞ்சத்துக்கு தௌபா எப்படி செய்யணும்? எந்த பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த பாவத்திலிருந்து முற்று முழுதாக கலந்து வெளியே வாங்கும். வட்டிக்கு டீல் பண்றவங்க வட்டி விட்டு வெளியே வாங்கும். பொய் பேசுறவங்க இதுக்கு பிறகு பொய் பேசுறதுன்ற முடிவுக்கு வாங்கும். இதுக்கு பிறகு பொய் பேசுறது. ஹராமான உறவுகள் உள்ளவங்க, ஹராமான ரிலேஷன்ஷிப் உள்ளவங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க. இது வானம், இது மோசம், இது பாவம். இதனால் வரக்கூடிய விளைவு எனக்கு மட்டுமல்ல, இதனுடைய விளைவு எந்த பிள்ளைகளையும் தாக்கும். ஞாபகிச்சுக்கோங்க, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஹராமான உறவு, ஹராமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறே, இதுக்கு தௌபா எல்லாம் மன்னிச்சு கொண்டதல்ல. இதுக்குள்ள தௌபா என்ன? அந்த உறவை துண்டிக்கிறது, அந்த உறவை துண்டிக்கிறது. விஷயம், அந்த உறவை துண்டிக்க பாருங்க, அந்த உறவில் இருந்து வெளிவர பாருங்க. இன்னைக்கு உம்மத்துக்கு இதெல்லாம் ஆக முக்கியமா தேவை. உம்மத்து இதை செய்ய இல்லண்டா இந்த ரமலானும் சும்மா ரமலானா போய்த்திடும், சும்மா ரமலானா போய்த்திடும். அநியாயம் செஞ்சிருப்பீங்க யாருக்கும் போய் தௌபா கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. சொந்த மனைவியாக இருக்கோ மேலும், பாப்பாவாய்க்கோ மேலும், நானவாய்க்கோ மேலும், பக்கத்து வீட்டுக்காரர் பௌத்த சகோதரா இருக்கோ மேலும், ஒரு ஹிந்து சகோதரா இருக்கோ மேலும், ஒரு அநியாயம் செஞ்சீங்க அவங்களுக்கு தெரிய பேய்த்து மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம செஞ்சுட்டேன், நீ தான் சரி, நான் பிழை, தவறேற்றுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபா செஞ்சு பரிசுத்தமான நிலையில ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஒரு முக்கியமான அறிவித்தல், சென்ற வாரம் சொன்னது போல் இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் 6ஆம் தேதி, வார மாசம் ஜூலை 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில என்ன ஹோல், ஜெயசிங்க ஹால்ல ஒரு ஜகாத்தை பத்தி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன ஒரு ப்ரோக்ராம். அதாவது ஜகாத் எப்படி கணக்கு பார்க்கணும் என்ற சம்பந்தமான வியாபாரத்துக்கு இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு, ஷேர்ஸ் ஜகாத் எப்படி, லிக்விடிட்டி ஜகாத் எப்படி, ரிசீவபிள் உடைய ஜகாத் எப்படி கொடுக்கணும், ஜகாத்தை கொடுக்கக்குள்ள எப்படி நாங்க இத ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும் என்ற சம்பந்தமான ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உண்டு, ஏற்பாடு செஞ்சிருக்குது. 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மாலையில் 7 மணிக்கு இந்த புரோகிரத்தை ஹப்பும் இருக்கக்கூடிய இன்னவெசல் பயான், இதே போல இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் சேர்ந்து நாலேஜ் பாக்ஸும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. எஸ்டிமேட்டட்லி கிட்டத்தட்ட அந்த புரோகிரத்துக்கு கிட்டத்தட்ட நான் நம்புறேன் ஒரு 90,000 ரூபாய் செலவு போகும் என்று உத்தேசப்படுத்திருக்கிறாங்க, ரிஃப்ரெஷ்மெண்ட் சேர்த்து. அதனால யாரும் அதை முன்வந்து செய்ய விருப்பம்டா சகோதரர் கண்டக்ட் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாரையும் நல்ல விடயங்கள் செய்ய சந்தர்ப்பத்தை தந்து நல்ல விடயங்களுடைய வாழ வைத்து அதில் எல்லாம் மூத்தாக்குவானா. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. For more lectures, visit slhub.com.